இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் வேதியர். இன்று ஜூலை மாதம் 25ஆம் தேதி 2024ஆம் ஆண்டு. ஆண்டவரின் மடியில் 5 நிமிடங்கள். இன்றைக்கு நம்முடைய தாய் திருச்சபையானது தூய யாக்கோபு திருத்தூதருடைய விழாவை கொண்டாடுகிறது. திருச்சபையினுடைய பாரம்பரியப்படி இவர்தான் எருசலேம் நகர ஆயராக, முதல் ஆயராகன்னு சொல்லலாம், இவர் செயல்பட்டார்னு திருச்சபை சொல்லுகிறது. அதுக்கு அடுத்தபடியாக திருத்தூதர்களில், நல்லா கவனிக்கணும், திருத்தூதர்களில் முதல் வேத சாட்சியாக மரித்தவர் இவர்தான். கிபி 44ஆம் ஆண்டு இவர் மரித்தார் என திருச்சி வரலாறு சொல்லுகிறது. இவர் இயேசப்பாவுடைய மரணத்திற்கு பிறகு ஒரு ஸ்பெயின் நாட்டுக்கு போகிறார். அங்கே போயிட்டு ஆண்டவருடைய செய்தியை அங்கே அறிவிக்கிறார். அங்கே இருக்கின்ற சூழ்நிலை, அங்கே இருக்கின்ற மக்களுடைய தொல்லைகள், கொஞ்சம் பிரச்சனைகள் என்ன பண்ணுறார், திரும்பவும் இவருக்கு எருசலேமுக்கு திரும்பி வருகிறார். அப்படி இவர் எருசலேமுக்கு திரும்பி வந்த பிறகு எருசலேம் என்ன பண்ணுறான், எருசலேமில் ஆட்சி செய்கிற அந்த ராஜா ஏரோது அக்ரிப்பான்னு ராஜா ஆட்சி பண்ணிட்டு இருக்கான். இவன் பெரிய யாக்கோவினுடைய பேரன். தான் இவன் குடும்பக்காரனாக இருப்பான். இவர் இங்கு வந்து பல்வேறு இன்னல்களுக்கு மத்தியிலும் எருசலேம் நகர ஆயராக செயல்பட்டு மக்கள் என்ன பண்ணுறவரை நல்வழிப்படுத்தி கொண்டு இருக்கிறார். நல்ல செய்ய நமக்கு பிடிக்காது. உடனே இவனை கொலை செய்ய, யாக்கோபை கொலை செய்ய மன்னரது ஆணை. இவன் என்ன பண்ணுறாங்க, கொலைக்களத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போகின்ற ஒரு முடக்குவாதமுற்றவரை யாக்கோபை குணப்படுத்தியதாக வரலாறு சொல்லுகிறது. அப்படி இவரை சாகடிக்க கூட்டு போகிறான் பாருங்க காவலாளி. இந்த புதுமையை கண்டு அந்த காவலாளியே மனம் மாறுகிறான். மனம் மாறி ஞானஸ்நானம் பெற்று இவன் ராஜா சொல்கிறான், டேய் நீ ஒழுங்காக கிறிஸ்தவத்தை கடைபிடிக்க கூடாது என்று காவலாளி ராஜா மிரட்டுறான். அந்த காவலாளியை ஒத்துக்கல, முடியாது, நான் இயேசப்பா பின்பற்றுவான், உறுதியாக நிற்கிறான். இதனால் யாக்கோபும் இந்த காவலாளியும் ஒன்றாக தண்டிக்கப்படுகிறார்கள். இருவரும் கடவுளுக்காக வேத சாட்சியாக அங்கே மரித்தார்கள் என திருச்சி வரலாறு சொல்லுகிறது. சகோதரர்களே, யாக்கோபின் வரலாறு நீங்கள் நற்செய்தி நம்ம பார்க்கணும். நம்ம இன்னைக்கு யாக்கோபினுடைய தாயார் அவங்க என்ன பண்ணுவாங்க, ஏசப்பாட்ட வந்து ஒரு ஒரு கோரிக்கை வைப்பாங்க. நற்செய்தி இன்னைக்கு அதான், இன்னைக்கு நீர் ஆட்சி உரிமையோடு வருகின்ற பொழுது, அங்கே சலோமி அவங்க பேர், நீர் ஆட்சி உரிமையோடு நீங்கள் வருகின்ற பொழுது என்னுடைய மகன் என்ன பண்ணணும், 2 பிள்ளைங்கள் என்ன பண்ணணும், யோவானும் யாக்கோபு 2 பேருமே, என்னுடைய மக்கள் உன்னுடைய வலப்பக்கம் ஒருத்தவங்க உட்காரணும், இடப்பக்கம் ஒருத்தவங்க உட்காரணும். இதுதான் யாக்கோபினுடைய தாயாருடைய கோரிக்கை. அந்த காலத்தில் ரோமை அடிமைத்தன பகுதியாக தான் இஸ்ரேல் நாடு இருந்தது. ரோமைக்கு என்னது அடிமைப்பட்டு தான் இந்த நாடு இஸ்ரேல் பாலஸ்தீன நாடு இருந்தது. ரோமையனுடைய ஆளுநன் என்ன பண்ணான், ஆட்சி பண்ணான். அவங்களுக்கு கீழே தான் அரசர்கள், மற்றெல்லாம் அவங்க கீழே தான் இருப்பாங்க எல்லாருமே. இப்படி இருக்கின்ற காலத்தில் இந்த அடிமைத்தன வாழ்விலிருந்து இயேசு எங்களை மீட்டெடுப்பார் அப்படின்னு மக்கள் நம்பினாங்க. இயேசு ராஜாவாக வருவார்னு நம்பினாங்க. அரசர்களும் அப்படி தான் இருந்தாங்க. சரி அப்போஸ்தலர்களும் அப்படி தான் இருந்தாங்க. இயேசு பிற்காலத்தில் அரசராக வருவார், நம்ம நல்லா ஒரு ஆதாயம் சம்பாதிச்சுக்கலாம் என்று இருந்தாங்க. ஆனால் அவர் இறை அரசுக்கு உரியவர் என யாரும் அடையாளம் கண்டுகொள்ளலை. இந்த அம்மாவுக்கும் தெரியல, யாக்கோபினுடைய தாயாருக்கும் தெரியல. அது கேட்குறாங்க, நீர் அரசு உரிமையோடு ஆட்சி புரிய அந்த காலம் வருது இல்லையா, அப்போ உங்களுடைய வேலை பக்கத்துலையும் இடப்புறத்துலையும் என் பிள்ளைங்களை உட்கார வச்சுக்கணும் என்று சொல்கிறாங்க. ஏசப்பா சொல்கிறாரு பாருங்க,
அம்மா நீங்கள் கேட்குறது என்னான்னு உங்களுக்கு புரியுதா? நான் குடிக்கின்ற துன்ப காலத்தில் உங்களால் குடிக்க முடியுமா? நான் பட கஷ்டம் உங்களால் பட முடியுமா என்று கேள்வி கேட்குறாரு. ஏசப்பா கேட்குறாரு. அதற்கு இவங்க சொல்கிற பதில் முடியும் சொல்கிறாங்க. எங்களால் முடியும் சொல்கிறாங்க. ஒருவர் அப்போ யாக்கோபு எங்களால் முடியும்னு தெரிஞ்சு சொன்னாரா தெரியாது. ஆனால் அவருடைய வாழ்க்கை இறுதியிலே ஏசப்பாவுக்காக மரித்தார் யாக்கோபு. கிபி 44 அவர் இறந்திருக்கலாம் என்று திருச்சபை சொல்லுகிறது. அவர் இங்கே இறந்த பிறகு அவருடைய சீடர்கள் ஸ்பெயினிலிருந்து இங்கே வந்து என்ன பண்ணாங்க, அவர் உடம்பை கொண்டு போயிட்டு அங்கே போய் வச்சு பாதுகாத்ததாக வரலாறு சொல்லுகிறது. கிபி 814 தியோடோமியர் என்கின்ற ஒரு ஆயர் அங்கே ஸ்பெயினில் இருந்ததாகவும், அந்த ஆயருடைய கனவிலே யாகப்பர் தோன்றி அவர் சொன்னார், என்னுடைய உடல் ஒரு இடத்துல இருப்பதை அவர் நினைவுபடுத்துகிறார். அந்த ஆயருக்கு, நீங்கள் போங்க, என்னுடைய உடம்பு பிரேதம் அங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு அடையாளம் காட்டுகிறார் யாக்கோபு கனவில். இவர் போகிறார். அந்த ஆயர் தியோடோமியர் என்கிற ஆயர் அந்த இடத்துல போயிட்டு பார்த்தா அங்கே யாகப்பட உடம்பு அங்கே இருக்குது. அங்கே அதை எடுத்து ஒரு ஆலயத்தில் வைத்து இன்று வரை இந்த உலகத்தில் இருக்கிற மிக பெரும் பேராலயங்களிலே யாகப்பருடைய பேராலயமும் ஒன்று ஸ்பெயின் நாட்டில். அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் பெருமைக்குரியவர் திருத்தூதர் யாக்கோபு. இவர் போர் வீரர்கள் ஜெபித்தால் உடனடியாக ஒரு பரிந்துரையை செய்வார், ஒரு நம்பிக்கை. இப்போ பாருங்கள், நீங்கள் இந்த ராமநாதபுரம் பார்க்கணும், சந்தி யாகப்பர் சொல்லுவாங்க. அவர் போர் வீரனை போல குதிரையிலேருந்து ஒரு பார்த்துருப்பீங்க, சந்தி யாகப்பர் சுரூபத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க. நீங்கள் இவர் போர் வீரர்களுக்கானவர் என்றும் திருச்சபையாலே நம்பப்படுகிறது. சகோதரர்களே, இவரைத்தான் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம இன்னைக்கு நினைவு கூறுகிறோம், இவருக்கு விழா எடுக்கிறோம். இன்றைக்கு ஒரு திருத்துதர் என்றால், ஒரு நற்செய்தி பணியாளர் என்றால் அவன் எப்படிப்பட்டவன், எப்படிப்பட்ட வாழ்க்கை அந்த மனுஷன் வாழறான் நம்ம தெரிஞ்சுக்கணும். நாம் இதை நமக்கு எடுத்து சொல்லுவதில் தூய பவுலை விட வேறு ஒரு நபர் இருக்க முடியாது. இன்னைக்கு முதல் வாசகம் வாசிக்கணும். நம்ம ஒரு நற்செய்தி பணியாளர் எப்படிலாம் இருக்கணும் என்பதற்கான ஒரு வார்த்தையும் அப்படியே இருந்தது, ஒரு பொன் ஏடுகளால் பொறிக்கப்பட வேண்டிய வார்த்தைகளை பாருங்க பார்ப்போம். நம்ம ஃபுல்லாக ஒரு வருடம் வாசித்து பார்க்கலாம். நாம் அங்கே கொஞ்சம் வாசித்து பார்க்கலாம். பாருங்க பார்ப்போம். நாங்கள் கடவுளின் மாட்சி ஆகிய செல்வத்தை மண்பாண்டங்கள் ஆகிய நாங்கள் வச்சிருக்கிறோம். நாங்கள்லாம் மண்பானை போட டோப்புன்னு உடஞ்சிடுவோம். ஆனால் எங்களுக்குள் சும்மா போட்ட தொப்புன்னு உடஞ்சி போகிற எங்களுக்குள் கடவுளுடைய மாட்சிமை, அவருடைய சக்தி, அவருடைய வல்லமை எங்களுக்குள்ள கூடி இருக்குது. இந்த ஈடு இணையற்ற வல்லமை எங்ககிட்ட இருந்து வரல, அவரு போட்ட பிச்சை. அவர் எங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுத்து, இந்த ஆசீர்வாதத்தை நீ வச்சுக்கோ, போய் போதிக்கும் புதுமை செய்யுங்க என்று எங்களுக்கு அவருடைய அருளை ஆசீர்வாதத்தை கொடுத்து எங்களை அனுப்பிச்சு வச்சிருக்காரு. எவ்வளோ ஒரு தாழ்ச்சி பாருங்க. பவுலடிக்கிறார் பாருங்க பார்ப்போம், நிற்கிற பாருங்க பார்ப்போம். நாங்கள் எந்த சூழ்நிலையிலும் மனம் தளர்ந்து விட மாட்டோம். பாருங்க பார்ப்போம். கஷ்டப்பட்டாலும், குழப்பமுற்றாலும், துன்புற்றாலும், வீழ்த்தப்பட்டாலும் நாங்கள் அழிந்து போவது கிடையாது, நம்பிக்கை விட்டது கிடையாது. நாங்கள் என்ன சொல்றது, மனசில் ஒரு குழப்பத்தோடு நாங்கள் போனது கிடையாது. ஏனென்றால் கடவுள் எங்களோடு இருக்கிறார். இயேசுவினுடைய வாழ்வு எங்கள் உடம்புல வெளிப்படுகிற மாதிரி நாங்கள் எந்நேரமும் சாவை கையில் பிடிச்சிக்கிட்டே போயிட்டு இருக்கிறோம். இயேசுவின் வாழ்வே எங்கள் உடலில் வெளிப்படுமாறு எங்கு சென்றாலும் அவருடைய சாவுக்குரிய துன்பங்களை எங்கள் உடலில் சுமந்துக்கிட்டு போறோம். நாங்கள் என்ன வார்த்தை பாருங்க, ஏசப்பாவுடைய துன்பங்களை பாடுகள் நாங்கள் சுமந்துக்கிட்டு போயிட்டு மக்கள்கிட்ட எடுத்து சொல்றது பாருங்கப்பா. உங்களுக்காக ஏசப்பா உழைச்சாரியா, உங்களுக்காக ஏசப்பா பாடுபட்டு ரத்தம் சந்திச்சு செத்து போனாரியா, அவர் நம்புங்க என்று ஏசப்பாவுடைய அந்த துன்பத்தை நாங்கள் சுமந்துக்கிட்டு போறோம். இன்னும் கீழே பார்க்கணும் பாருங்க பார்ப்போம். எங்கு சென்ற இயேசுவின் வாழ்வு சாவுக்குரிய எங்கள் உடலில் வெளிப்படுமாறு உயிரோடு இருக்கும் பொழுதே நாங்கள் சாவனுடைய வாசல் நின்றுட்டு இருக்கிறோம்.
அவருடைய வார்த்தை எந்த அளவுக்கு ஒரு ஆழமான சொற்களை போறாரு பாருங்க. ஏசப்பாவை பற்றி நாங்கள் போதிக்க போகிறோம், ஏசப்பாவை பற்றி மற்றவங்களும் சொல்ல போகிறோம். இந்த சொல்லுதல், இந்த ஏசப்பா சொன்னால் எந்த வினாடியும் எங்களுக்கு சாவு வரலாம். ஏனென்றால் இந்த தொடக்க திருச்சபை காலம் வேத கலாமனை காலம்னு சொல்லுவாங்க. ஏசப்பாவை எவனுடன் அவர் போதிக்கிறானோ, எவன் இயேசுன்னு பெயரை சொல்லுகிறானோ அவனுக்கு உடனடியாக சாவு தான் பரிசு. அப்பேற்பட்ட நிலை தான் அப்போ இருந்துச்சு. இதைத்தான் வேத கலாவனை காலம்னு நம்ம சொல்லுவோம். நாம் இங்கே பவுல் அதை எப்படி ஒரு வெளிப்படுத்தாரு பாருங்க. இயேசுவின் சாவுக்குரிய, இயேசுவின் வாழ்வு சாவுக்குரிய எங்கள் உடலில் வெளிப்படுமாறு நாங்கள் உயிரோடு இருக்கும் பொழுதே என்ன பண்ணுறோம், நாங்கள் எந்நேரமும் அவரை பொருட்டு சாவின் வாசல் நின்றுட்டு இருக்கிறோம். நாங்கள் இருந்தாலும் நாங்கள் நம்பிக்கை இழப்பதில்லை, உடைந்து போவதில்லை, இல்லை அழிந்து போவதில்லை. என்றால் இயேசு ஆண்டவர் எங்கள் கூடவே இருக்கிறார். பழைய மேற்கொள்ள பாருங்க பார்ப்போம். நான் கடவுள் மீது நம்பிக்கையோடு இருந்தேன், அதனால பேசினேன். என் ஆண்டவர் என் கூட இருக்காரு, நான் பேசுறேன். சரியா? எனவே அவங்க சொல்ற அர்த்தம் பாருங்க பார்ப்போம். இயேசுவை உயிர் செய்த கடவுள் எங்களையும் உயிர் தழச் செய்வார். இப்ப நான் செத்தாலும் சரிதான், இயேசு கிறிஸ்துவை உயிர் தழச் செய்த அதே இறைவன் தந்தையானவர் எங்க கூட எங்களையும் காவல் பண்ணுவாரியா. அப்ப நாங்க செத்தாலும் சரிதான், எங்களை அவர் உயிரோடு கொண்டு வருவார். எனவே நாங்கள் யாருக்கும் பயப்பட அவசியம் கிடையாது. ஒரு திருத்தூதர் எந்த அளவுக்கு பணி செய்கிறாங்க பாருங்க. அதுதான் இதுதான் பாருங்க. அப்போ இதைத்தான் யாக்கோபு செய்தார். ஸ்பெயின்லேருந்து இங்கே வராரு. முதல் ஆயராக எருசலேம் நகரிலே அவர் பொறுப்பெடுத்து பணி செய்கிறாரு. அங்கே இருக்கிற ராஜா யார்? அக்ரிப்பா. ஏறுது அக்ரிப்பா. வந்த உடனே பாட்டுனுக்கு பேரன் சும்மா இருப்பான். வெட்டராகனு போட்டு கொலை பண்ணு என்று இருந்தும் மனம் தளரவில்லை. யாக்கோபு இயேசப்படுவது அதே வல்லமையோடு நற்செய்தியை பணி செய்கிறார். சொன்ன இல்லையா, அவர் சாவடிக்க கூட்டிட்டு போகும் பொழுதும் ஒரு முடக்காத மற்ற யாகப்பட்டு கேட்டானா, ஐயா யாக்கோபுவே, நான் இந்த மாதிரி கை கால் வழங்க முடங்கி போய் கிடக்கிறேனே, எனக்கு நீங்கள் உதவி செய்யக்கூடாதா என்று. அப்படியா? யாக்கோபு சொல்றாரா, எல்லாம் அல்ல இயேசு கிறிஸ்துவின் பெயரால் சொல்றேன், நீங்க எழுச்சி நடன்னு சொன்னாரா. அந்த முடக்காத எழுந்து நடந்தானா. ஆண்டோட இயேசு கிறிஸ்துவின் பெயரால் யாக்கோபு புதுமை செய்தார். இந்த புதுமையை பார்த்தா என்ன பண்ண அந்த படை வீரன் அவனும் மனமானன்னு திருச்சி வரலாறு சொல்லுறான். எனவே அந்த அளவுக்கு அவர் யாக்கோபு ஆண்டவருடைய வல்லமையை மண்குடமாகிய நாங்கள் கடவுளுடைய மாற்றியோட செல்வத்தை வச்சிருந்தோம். உண்மைதான், அது யாக்கோபு செல்வத்தை வச்சிருந்தார். இதுக்கு ஒத்த நிகழ்ச்சி இன்னொன்று பாருங்க பார்ப்போம். யோவானும் பேதுருவும் எருசலேம் தேவாலயத்துக்கு போயிட்டு இருக்கிறாங்க. நண்பகல் வேலையை திருத்தூர் ஆசைப்படுங்க. அதில் இருக்கும் பாருங்க, ஒரு பிச்சைக்காரன் என்ன பண்ணுறான், ஏதாவது கிடைக்கும்னா ஐயான்னு விட்டு அவளா கையேந்துறான். அவன் கை கால் விளங்காது, அவன் உட்காந்து கிடக்குறான் கோயில் வாசல்ல. அப்போ ராயப்பர் சொன்ன வார்த்தை, ஐயா பொண்ணோ பொருளோ என்கிட்ட கிடையாது, ஆனால் என்கிட்ட இருக்கிறத கொடுக்குறேன், இயேசு கிறிஸ்துவின் பெயரால் எழுந்து நடன்னு சொல்றார். நடக்கிறான். சரிங்களா? அது போலவே பவுல் தொற்கா என்ற பெண்ணை உயிர்ப்பிக்கிறார். கடவுளுடைய பரிந்துரையால், கடவுளுடைய சக்தியால், தன் பரிந்துரையால் தொற்கா என்ற பெண்ணை உயிராக்கிறார் பவுல். எனவே திருத்தூதர்கள், நற்செய்தி பணியாளர்கள், அப்போஸ்தலர்கள் ஆண்டவருடைய வல்லமையை முழுமையாக கையில் கொண்டு வந்தாங்க. இதை விட ஒரு சொல்ல முடியாது. கடவுளுடைய மாட்சியாகிய செல்வத்தை மண் பாண்டமாகிய நாங்கள் கொண்டிருக்கிறோம். இந்த ஈடு இணையற்ற வல்லமை எங்களிடமிருந்து வரலையா, எல்லாம் கடவுளுக்குரியது. எவ்வளோ தாட்சி பாருங்க. இந்த காலத்தில் பாருங்களேன், நானே கடவுள், நான் தான் சாமி, நான் தான் எல்லாத்தையும் செய்கிறேன், என்னுடைய கரம்தான் வல்லமையான கரம், என்னுடைய கரம்தான் புதுமை செய்யுது, நான் தான் பேய்களை ஓட்டுகிறேன்,
நான் தான் காரியங்களை செய்கிறேன். எப்படிப்பட்ட ஒரு எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கும்போது யோசிச்சு பாருங்க பாப்போம். பவுலுடைய இந்த வார்த்தையோட தாழ்ச்சிக்கு நம்ம எல்லாம் ஒரு யோசிச்சு பார்க்கலாம் பார்ப்போம். கடவுளுடைய மாட்சியை நாங்கள் கொண்டிருக்கிறோம். ஆனால் இது எங்ககிட்ட வர்றது கிடையாது, எல்லாம் கடவுளது. இதுதான் தாழ்ச்சி. இப்படிப்பட்டவரைத்தான் கடவுள் என்ன பண்றார்? ஈடு இணையற்ற நிலைக்கு உயர்த்துகிறார். இன்றைக்கு அதை தான் திருப்பாடல்ல நம்ம அற்புதமான திருப்பாடல் பாருங்க, 126 பல்லவி 5ஆம் வசனம் பல்லவி பாருங்க பார்ப்போம். கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள். திருத்தூதர்கள், நற்செய்தி பணியாளர்கள், அப்போஸ்தலர்கள் என்ன பண்ணாங்க? கண்ணீரோடு சொன்ன பார்த்தீங்களா? இயேசுவை அறிவிப்பதால நாங்கள் சாவுடைய வாசல் நின்று இருக்கிறோம். நாங்கள் எப்போ எங்களை கழுத்து அறுத்து போடுவான்னு தெரியாது. சாவுடைய வாசல் நிற்கிறோம். நாங்கள் எப்போ எங்களை கொலை பண்ணுவான்னு தெரியாது. அவ்வாறாக அவர்கள் என்ன பண்ணாங்க? உடலை வலியோடு வேதனையோடு அவங்க என்ன ஆண்டோட பணி செஞ்சாங்க, துன்பத்தை தாங்கி பணி செஞ்சாங்க. அவர்கள் அக்களிப்போடு இன்று அறுவடை செய்கிறார்கள். அவர் அத்தனை பேரும் இன்று அவனுடைய வளப்பக்கம் வந்திருக்கிறாங்க. பார்ப்போம் இன்னைக்கு. எனவே நல்லதாக சிந்திச்சு பார்க்கணும். நாம கடவுளுடைய வார்த்தையை, கடவுளை எவன் ஒருவன் தாங்கி சென்று அதை பிட்டு ஆண்டவரை கொடுக்கிறானோ அவன் இப்பொழுது அவன் என்ன பண்ணலாம்? கண்ணீரோடு வேணா அவன் போதிக்கலாம், துன்பத்தில் இருக்கலாம். ஆனால் இறுதியிலே கடவுள் நிச்சயமாக அவர்களுக்கு மகிழ்ச்சியான நிலையை கொடுப்பார். அப்படிப்பட்ட நிலை தான் இன்றைக்கு திருத்தூதர் இப்போ யாக்கோபுக்கு நீங்கள் ஆண்டு கொடுத்துருக்காங்க. சகோதரர்களே, நாம் அப்படிப்பட்ட மகிமை வாய்ந்த திருத்தூதர் யாக்கோபுவை பின்பற்றுவோம். அவருடைய பரிந்துரையை நாடுவோம். அவர் சாவின் வாசல்ல போகும்போதும் கூட அற்புதம் செஞ்சு வரும் திருச்சபை சொல்லுகிறது. நம்முடைய கோரிக்கை அவர் பாத்துல வைப்போம். யாக்கோபுவே, எங்களுக்காக என்ன பண்ணுங்க? அப்பாட்ட பரிந்து பேசுங்க. இன்னொரு செய்தியும் இதில் அவரை பற்றி சொல்லுவாங்க. இவர் ஸ்பெயின்லேருந்து எருசலேம் வராரு. அங்கே அவர் ஏசப்பாவோடைய ஏசப்பாத்தி பணி செய்கின்ற ஒரு நல்ல சூழல் அங்கே இல்லை. அவர் என்ன பண்ணுறாராம்? எபிரோன் நதி அந்த கரைக்கு போய் உட்காந்துருக்காரு. என்ன செய்து உட்காந்துருக்காங்க? அங்கே போய் உட்காந்துருக்கும் பொழுது அன்னை மரியாள் யாக்கோபுக்கு காட்சி கொடுக்குறாங்க. காட்சி கொடுத்து அவங்க கூட பேசுகிறாங்க. என்ன யாக்கோபு, என்னப்பா ஆச்சுப்பா, இந்த மாதிரிங்கம்மா இப்படிலாம் சூழ்நிலை இருக்குமா, என்ன பண்ணுறதுன்னு தெரியலம்மா. அவங்க என்ன பண்ணுறாங்களா? அன்னை மரியாள் அவங்க ஒரு திருவுருவத்தினோட ஒரு மர சுரூபத்தை யாக்கோபுரம் கொடுக்குறாங்களா அம்மா. அந்த சுரூபத்தை கொடுத்து இந்த சுரூபத்தை இந்த எபிரோன் நதிக்கரையை வச்சு ஒரு ஆலயம் எழுப்பு, இந்த ஒரு கோயில் கட்டு இல்லையா, இங்கே வச்சு நீ என் மகனை பற்றி பண்ண நட்சத்திர பணி செய்யணும்னு சொல்லிட்டு அன்னை மரியாள் இவருக்கு உதவி செய்கிறார்கள். அன்னை மரியாளுடைய ஆசிரியர் என்ன பண்ணுறாரு? அந்த எபிரோன் நதிக்கரையிலே யாக்கோபு ஒரு ஆலயம் கட்டியதாக வரலாறு சொல்லுகிறது. ஏனென்றால் தாய் பிள்ளை 2 பேருடைய ஆசையும் அரவணைப்பையும் பெற்றவர் தூய யாக்கோபு இல்லையா. அம்மாவுடைய ஆசீர்வாதமும் இருக்குது, பிள்ளை ஏசப்பட ஆசீர்வாதமும் அவர்கிட்ட இருக்குது. 2 அருளையும் ஆசிரியம் தாங்கிய அப்புறமான ஒரு மண்குடம், பாத்திரம், அப்படிப்பட்ட ஒரு உடல் உயிர் யாக்கோபு. எனவே நாம் என்ன பண்ணுவோம்? அவருடைய பரிந்துரையை நாடுவோம். ஸோ யாக்கோபுவே, இந்த கஷ்டங்காலங்களில் எங்களுக்கு துணையாக இருங்க, உங்கள் பரிந்துரையை கொடுங்க. எங்களுக்காக அம்மாட்ட கேளுங்க, எங்களுக்காக ஏசப்பாட்ட கேளுங்க என்று அவருடைய பரிந்துரையை நாடுவோம். நிச்சயம் அவர் நமக்காக இயேசுவினிடத்திலே பரிந்து பேசி நம்ம எல்லோருக்கும் வரத்தை அவர் பெற்றுக் கொடுப்பார். நன்றி. நாளை சந்திப்போம்.